ராமாபுரத்துல சாரதா பிரசாதோட குடும்பம் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பம்தான். ஆனா காலம் கூடி வராம வியாபாரம் எல்லாம் படுத்து நஷ்டமாகி சொத்தெல்லாம் போயிடுச்சு. இப்போ வீட்டை நடத்துறதே கஷ்டமா ஆயிடுச்சு. சாரதா பிரசாதுக்கு 3 மகன்கள், ரமேஷ், சுரேஷ், அருண். 3 பேரும் வேற வேற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் 3 பேரோட சம்பளமும் வட்டி கட்டவும் வீட்டை நடத்தவும் சரியா போச்சு. வீட்ல வறுமை தாண்டவம் ஆடுச்சு. ஒரு நாள் காலையில அந்த வீட்டு பெரியவங்க சாரதா பிரசாத் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சோகமா இருந்தாங்க. என்னங்க, இந்த மாசம் வட்டி கட்ட கூட கையில சுத்தமா பணம் இல்ல. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறதுங்க? எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது சாரதா. ஒரு காலத்துல 4 பேருக்கு சாப்பாடு போட்ட கை நம்மளது. இப்போ நம்மளே கடனுக்காக கைய நீட்ட வேண்டியிருக்கு. பசங்க கஷ்டப்படுறாங்களே தவிர அவங்களோட சம்பாதனை சுத்தமா பத்தல. ரமேஷோட சம்பளம் கால் தூசி பத்தல. சுரேஷ், அருணோட சம்பளம் காய்கறிக்கும் பாலுக்குமே சரியா போகுது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. அந்த வட்டி வியாபாரி வீட்டுக்கு வந்து கத்தனா, இந்த தடவை பணம் கொடுக்கலன்னா வீட்டையே ஜப்தி பண்ணுவாங்கறான். இந்த வயசுல நம்ம நடு தெருவுக்கு வந்தா எப்படி? நல்லாவா இருக்கும்? அப்படி நடக்க விட மாட்டேன் சாரதா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை யாரையும் எடுத்துக்க விட மாட்டேன். ஆனா இப்ப நிலைமை கைய மீறி போகுது. ஏதோ ஒண்ணு செய்யணும். அதுக்குள்ள 3 மகன்கள் ரமேஷ், சுரேஷ், அருண் சோகமா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க முகத்தை பார்த்ததும் ஏதோ நடந்திருக்குன்னு கணிக்க முடிஞ்சது. என்னடா இங்க வந்திருக்கீங்க? 3 பேரும் வேலைக்கு போலையா? டே ரமேஷ், என்ன ஆச்சு? சோகமா இருக்க? அம்மா, நேத்து ஃபேக்டரியில ஒரு சண்டை. ஓனர் இனிமே வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாரு. என் கூட சேர்ந்து சுரேஷையும் அருணையும் கூட வேலையை விட்டு துரத்திட்டாரு. என்னது, வேலையை விட்டு துரத்திட்டாங்களா? ஐயோ கடவுளே, இப்ப நம்ம நிலைமை எப்படி? கால் வயிறு கஞ்சம் இப்ப போயிடுச்சா? ஆமாப்பா, சரியா சம்பளம் போட மாட்டேங்கிறாங்க. நஷ்டத்துல இருக்கான், அதை தட்டி கேட்டோம். அதுக்கு எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ புது வேலை தேடணும்னா கஷ்டம்பா. யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. என் நிலைமை இப்படி ஆகணும். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருதே. இப்ப குடும்பத்தை எப்படி நடத்துறது? நாளைக்கு சமைக்க அரிசி கூட இல்ல. சாரதா அழற சத்தம் கேட்டு 3 மருமகள்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அனாமிகா முன்னாடி வந்து, அத்தை அழாதீங்க அத்தை, கஷ்டம் மனுஷங்களுக்கு தானே வரும். அதே மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு வழியும் கிடைக்கும். வழி கிடைக்குதா? இருக்கிற வழியும் மூடிக்குச்சு அனாமிகா. உனக்கு தெரியாது கடங்காரங்க வீட்டுக்கு வந்தா எவ்வளவு அவமானம்னு. அத்தை அழாதீங்க, மாமா தான் இருக்காருல்ல, ஏதாவது ஒன்னு யோசிப்பாரு. ஆமா அத்தை, இப்படி அழுதா பிரச்சனை தீந்துருமா? யோசிக்கணும்ல. யோசிச்சா என்னமா வரப்போகுது? எங்க கையில இனி எதுவுமே இல்ல. கடவுள் தான் இனி கண்ணை திறக்கணும். அன்னைக்கு அந்த குடும்பம் அப்படியே போய் படுத்துருச்சு. பட்னியோட எல்லாரும் போய் படுத்ததை பார்த்து அந்த வீட்டு மருமகள்களால தாங்கிக்கவே முடியல. மறுநாள் காலையில கிச்சன்ல 3 மருமகள்களும் யாருக்கும் தெரியாம ரகசியமா பேசினாங்க. பாத்தீங்களா எல்லாரும் இந்த வீட்ல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு? நம்ம புருஷங்களுக்கும் வேலை போயிடுச்சு. இந்த நிலைமையில நம்ம கைய பிசைஞ்சிட்டு நின்னுட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துரும். உண்மைதான் அக்கா. ஆனா என்ன பண்றது? நம்ம முதலீடு போடுறதுக்கு பணமும் கிடையாது. நம்ம பெருசா படிக்கவும் இல்ல. ஆமாக்கா, அது மட்டும் இல்லாம நம்ம பொம்பளைங்க வேலைக்கு போலான்னு பார்த்தா இந்த ஊர் மக்கள் நம்மள பார்த்து என்ன பேசுவாங்களோன்னு பயமா இருக்கு. அஞ்சலி, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்தா நம்ம வாழ முடியாது. நம்ம கண்டிப்பா வெளியே வந்தாகணும். நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். என்கிட்ட ஒரு ஆலோசனை இருக்கு. என்னக்கா அது? நம்ம 3 பேரும் ஏதாவது ஒரு பிசினஸ ஆரம்பிக்கலாம். பிசினஸா? கையில ஒத்த பைசா இல்ல, பிசினஸா எப்படி ஆரம்பிக்கிறது? எல்லா பிசினஸையும் பணத்தால மட்டும் இல்லம்மா, புத்திசாலித்தனத்தாலையும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நமக்கு சமைக்க வரும், நம்ம கைமனம் நல்லா இருக்குன்னு அத்தையும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன டிஃபன் சென்டர் இல்ல கேட்டரிங் மாதிரி ஆரம்பிக்கலாம். டிஃபன் சென்டர்னா வண்டி வாங்கணும், பாத்திரங்கள் வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. வண்டி வாங்க வேண்டாம், நம்ம வீட்டு முன்னாடி இடம் இருக்குல்ல, அங்க ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்ல இருக்க பாத்திரங்களை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, பொருட்கள் வாங்க என்கிட்ட பழைய கொலுசு ஒண்ணு இருக்கு. அக்கா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? நம்ம ஏழைங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிட்ட யாரு வாங்குவா? நம்ம வறுமைதான் நம்மளோட முதலீடுடி. நம்ம சுத்தமா குவாலிட்டியா கொடுத்தோம்னா மக்கள் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. நம்ம கஷ்டப்பட்டா பலன் தானா கிடைக்க போகுது.
நீங்க உதவி செய்வீங்களா? நான் இருக்கேன்க்கா. நம்ம குடும்பத்துக்காக நான் எந்த கஷ்டம் வேணாலும் படுவேன். எனக்கு வேலைன்னா கொஞ்சம் அலர்ஜி தான். ஆனா நம்ம நிலைமைய பார்த்தா பயமா இருக்கு. சரிக்கா, என்ன உதவி வேணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் செய்யறேன். அப்படி முடிவெடுத்து 3 மருமகள்களும் ஹால்ல இருந்த சாரதா பிரசாத் கிட்ட வந்து பேசினாங்க. அத்தை, மாமா, நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னம்மா அது? இங்க இருந்து பட்டினியா இருக்கிறத விட அம்மா வீட்டுக்கு போலான்னா போங்கம்மா, அங்கேயாவது வயிறார சாப்பிடுங்க. என்ன அத்தை இது? கஷ்டத்துல இருக்கும்போது விட்டுட்டு போற ஆளுங்க நாங்க இல்ல. அதுவும் மருமகள்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. நாங்க ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கோம். வியாபாரமா? நீங்களா? நம்ம கிட்ட ஏற்கனவே பணம் இல்ல, இப்ப வியாபாரம்னா எப்படிமா? மாமா, நம்ம வீட்டு முன்னாடி ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். வீட்ல இருக்க பொருட்களை வச்சே பண்றோம். உங்க அனுமதி தான் தேவை. அதுக்குள்ள ரமேஷ் அங்க வந்திருந்தான். என்ன அனாமிகா, நீங்க டிஃபன் சென்டர் வைக்க போறீங்களா? ஊருக்குள்ள என்ன பேசிப்பாங்க? பெண்கள் வாசல்ல நின்னுட்டு வியாபாரம் பண்றதா? எனக்கு இஷ்டம் இல்ல. என்னங்க, பசிக்கு ஆண் பெண் பேதம் தெரியாது. நம்ம கடன் தீரணுங்க. அத்தை மாமா சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாரும் வயிறார சாப்பிட வேற வழி இல்ல. டே ரமேஷா, அனாமிகா சொல்றது உண்மைதான். அவங்க கஷ்டப்பட்டு குடும்பத்தை முன்னேத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தடை சொல்லக்கூடாது. அம்மா அனாமிகா, உன் இஷ்டம் செய்யு. என் சப்போர்ட் உனக்கு இருக்கு. ஜாக்கிரதம்மா, உங்க தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா முதலீடுக்கு என்ன பண்றீங்க? என்கிட்ட இருக்க பழைய கொலுசை வித்து சரக்கெல்லாம் வாங்க போறோம். இன்னையில இருந்தே ஆரம்பிக்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லி அனாமிகா தன்னோட கொலுசை கொண்டு போய் வித்துட்டு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்தா. வீட்டு முன்னாடி ஒரு பெரிய டேபிள போட்டு அம்மா கைமணம் அப்படிங்கிற ஒரு போர்டை வச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் வியாபாரம் ஆரம்பிச்சுது. அன்னைக்கு காலையில வீட்டு வாசல்ல அனாமிகா தோசை போட்டா. அவனே சட்னி அரைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி பிளேட்டை கழுவிட்டு பணம் வாங்கி போட்டா. கால் வலிக்குதேக்கா. சாயந்தரம் கணக்கு வழக்கு பார்த்தாங்க. போட்ட முதலீடுல பாதி கூட வரல. அஞ்சலி நிராசப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள்ளார எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அஞ்சலி சொன்னா, அக்கா, காலையில இருந்து கஷ்டப்பட்டு 400 ஓவா வந்திருக்கு. கோடிக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. கடனை எப்படி தீர்க்கறது? என் முதுகெல்லாம் வலிக்குதுப்பா. நாளைக்கு நான் வரல. அஞ்சலி, ஒரே நாள்ல லாபம் வந்துருமா? நம்ம கஷ்டப்படணும். அதுவும் தினமும். இன்னைக்கு கம்மியான பேர் வந்தாங்க, நாளைக்கு அதை விட டபுளா வருவாங்க. அதுக்காக நம்ம நம்பிக்கைய தளர விடக்கூடாது. நாளைக்கு மெனு மாத்தலாம். வெறும் இட்லி தோசை மட்டும் இல்லாம பூரி பண்ணலாம். அம்மா அனாமிகா, அதெல்லாம் வாங்க பணம் இருக்கா? இன்னைக்கு கிடைச்ச பணத்தை வச்சு நாளைக்கு தேவையானதெல்லாம் வாங்க போறாத்த. நம்ம நம்பிக்கைய தளர விடக்கூடாது. உங்க கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கா அனாமிகா. ஆம்பளைங்களா இருந்து நாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். நீங்க வீட்ல சும்மா இருக்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் கம்மி விலையில காய்கறி எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. சுரேஷ், அருண், நீங்க பிளேட்டு இலையெல்லாம் குறைஞ்ச விலைக்கு எங்க கிடைக்குதோ வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா அண்ணி, நாங்க அதை பாத்துக்கிறோம். இப்படி அனாமிகா எல்லாருக்கும் தைரியம் கொடுத்து தொடர்ந்து முன்னேறினா. மறுநாள் காலையில ரமேஷ், சுரேஷ், அருண் காலையிலே மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இலைகளை வாங்கிட்டு வந்தாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி இன்னும் உற்சாகமா வேலை செஞ்சாங்க. ஒரே வாரத்துல டிஃபன் சென்டர்ல நிறைய ஜனம் வந்தாங்க. தம்பி, இந்தாப்பா உன் பூரி. அண்ணே, தோசை ரெடி. அவனியே அந்த சாம்பாரை கொண்டு போய் கொடு. வர்றவங்கள கவனி. என்ன அஞ்சலி, உன்னோட முதுகு வலி காணா போயிடுச்சு போல. பயங்கர வேகமா வேலை செய்யற. கண்ணுல பணம் வந்தா வலியெல்லாம் பறந்து போயிடுதுமா. கல்லா பெட்டி எப்படி நிறையுது பாரு. கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன் அது. நம்ம டிஃபன் சென்டர் ருசி ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பெரிய கார் அங்க வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு வியாபாரி இறங்கி வந்தாரு. எங்க நீங்க தான் அந்த 3 மருமகள்களா? சொல்லுங்க. ஆமாங்க, வாங்க, என்ன வேணும்? நான் சாப்பிட வரலமா. எங்களோட ஃபேக்டரியில வேலை செய்யற கூலிகளுக்கு மதியானம் லஞ்ச் தேவைப்படுது. உங்க டிஃபன் ருசி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் 100 பேருக்கு சப்ளை பண்ண முடியுமா? 100 பேரா? ஒரு நாளைக்கு 100 சாப்பாடா? ஆமாமா, நல்ல வேலை கொடுக்கறேன். ஆனா சுத்தமாவும் ருசியாவும் நாணயமாவும் இருக்கணும். நாளையில இருந்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா சார், நாங்க செஞ்சு அனுப்புறோம். எங்க வீட்டுக்காரங்களும் மாமனாரும் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் பத்தி பேசுவாங்க. சரி, இந்தாங்க அட்வான்ஸ் 10,000 ரூபாய். நாளைக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி அங்கிருந்து போயிட்டாரு. அஞ்சலி 10,000 ரூபாய் நோட்டு கட்ட பார்த்து ஆடி போயிட்டான். அக்கா, 10,000 ரூபாய் ஒரே நேரத்துல 10,000 ரூபாய். கொஞ்சம் கூட தொட்டு பாத்துக்கிறேன். அனாமிகா அக்கா ஐடியாவால எவ்ளோ பெரிய ஆஃபர் நமக்கு கிடைச்சிருக்கு.
இது நம்ம எல்லாரோட வெற்றி. வாங்க அத்தை கிட்ட போய் சொல்லலாம். அந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாரதா கையில அனாமிகா 10,000 ரூபாய் கொடுத்தா. அம்மா, நிஜமா நீங்க என் வீட்டு மகாலட்சுமி. எங்க கஷ்டத்தை தீக்க பிறந்த பொண்ணுங்க. என் புள்ளைங்க செய்யாத வேலைய மருமகளுங்க செஞ்சிட்டீங்க. உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அனாமிகா, உன்னாலதான் நாங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறோம். அந்த வியாபாரி கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாரு இல்லையா? சாப்பாடு பேக்க கொண்டு போய் டெலிவரி பண்ற பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க தான் டெலிவரி பாய்ஸ். ஆமா, சமையல் வேலையை நீங்க பாத்துக்கோங்க, டெலிவரி பண்றதை நாங்க பாத்துக்கிறோம். நம்மளோட அம்மா கைமணம் இப்போ மருமகள்கள் அன்கோவா ஆயிடுச்சு. அன்னையில இருந்து அவங்க கஷ்டம் தீர்ந்துச்சு. காலையில டிஃபன், மத்தியான சாப்பாடு. 3 மருமகள்களும் உற்சாகமா வேலை செஞ்சாங்க. அஞ்சலியோட சோம்பேறித்தனம் காணா போச்சு. அவனி புத்திசாலித்தனமா சிக்கனம் பண்ணான். புது புது ஐடியாக்களை கொடுத்தான். அந்த ஐடியாவை அனாமிகா எக்ஸிக்யூட் பண்ணி சமைச்சான். மாசம் மாசம் நல்ல லாபங்கள் வர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் மாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி, அம்மா அனாமிகா, நம்ம கடன் எல்லாம் தீந்துது. கையில இவ்ளோ மீந்திருக்கு. அத்த, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னம்மா அது? சொல்லு, ஏதாவது வாங்க போறியா? இல்ல அத்த, எங்க பிசினஸ் பேரை மாத்தணும். என்ன பேரு? சாரதா மருமகளுங்க கம கம சமையலு. ஏன்னா உங்க ஆசிர்வாதம் இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது. ஓவரா இருந்தாலும் இது உண்மைதான் அத்த. அதெல்லாம் வேணாமா, பேர்ல என்ன இருக்கு? உங்க அன்பு போதும். இன்னொரு விஷயம் அத்த, நம்ம ஊர்ல யாராவது பசியா இருந்தா நம்ம டிஃபன் சென்டர்ல அவங்களுக்கு இலவசமா சாப்பாடு கிடைக்கும். நம்ம கடந்த பட்னி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. நல்ல ஆலோசனை தான் அம்மா. ஏழ்மையில இருந்து வந்தோங்கறதால ஏழ்மைய மறந்துடக்கூடாது. கண்டிப்பா அப்படி பண்ணலாமா? இப்படி அனாமிகா சொன்ன மாதிரியே அவங்க வியாபாரத்துல கொஞ்சம் லாபத்தை எடுத்து வச்சுட்டு மீதியே ஏழைங்க பசிய தீத்துக்க எடுத்துக்கிட்டாங்க. இப்படி 3 ஏழை மருமகள்களும் அவங்க கஷ்டத்திலையும் அவங்க புத்திசாலித்தனத்திலையும் சிக்கனத்திலையும் அவங்க குடும்பத்தை கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. 3 மருமகள்களோட பிசினஸ் ஊர் மக்களுக்கும் உதவி பண்ற வகையில அமைஞ்சுது. கஷ்டம் வரும்போது பயந்து நின்னுடாம, கவலைப்பட்டு கண்ணத்துல கை வச்சுட்டு இல்லாம, நல்ல ஆலோசனை பண்ணி குடும்பத்தை முன்னேத்துறதுக்கு எந்த ஐடியா கிடைச்சாலும் அதை செயல்படுத்தி இந்த 3 மருமகள்கள் மாதிரியே நீங்களும் கூட ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கைய வாழவும் முடியும், கொடுக்கவும் முடியும். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அது பனிக்காலம். காலையில 6 மணி இருக்கும். ராமாபுரத்துல பனி படர்ந்து போய் கடந்துச்சு. சாரதா வீட்ல இன்னும் எல்லாரும் போர்வைய போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. சாரதா மட்டும் குளிருக்கு நடுங்கிக்கிட்டு எழுந்து வெளியில வந்தாங்க. அம்மா மருமகள்களே, விடிஞ்சிருச்சுமா, கொஞ்சம் எழுந்திருச்சு வாங்க. கோழி கூவி 1 மணி நேரம் ஆகுது. இந்த பனிக்காலம் வந்தாலே போதும், இத காரணம் காட்டி தூங்கிட்டே இருப்பாளுங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி, எந்திரிங்கம்மா. சாரதாவோட சத்தத்தை கேட்டும் 3 ரூம்ல இருந்தும் எந்த சத்தமும் கேட்கல. 3 மருமகள்களும் போர்வைய தலைக்கு மேல போத்திக்கிட்டு இந்த குளிருக்கு வெளியில போறதுக்கு எல்லாரும் பயந்தாங்க. சாரதாக்கு கோவம் வந்து நேரா பெரிய மருமக அனாமிகா கதவை போய் தட்டினாங்க. அனாமிகா, நீ கேக்கலையாம்மா? அவங்க 2 பேரும் எந்திரிக்க மாட்டாங்க. நீயாவது எழுந்திருச்சு வெளியில போய் வாச தெளிச்சு கோலம் போடு. வாசல பெருக்கலன்னா எப்படி? ரூம்ல இருந்து அனாமிகா ரொம்ப டயர்டா நடுங்கிக்கிட்டு இருக்க குரலோட, அத்த ஒரு 10 நிமிஷம் அத்த, வெளியில காலை வச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது, தண்ணியில கைய வச்சா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, ப்ளீஸ் அத்த. வேற என்னம்மா பண்றது, பொம்பளைங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீ எந்திரிக்கலன்னா அடுப்பெரியாது. உன் மாமனாருக்கு காஃபி வேணும். அவர் எந்திரிச்சா ஊரே கேக்குற மாதிரி கத்துவாரு. எந்திரிமா சீக்கிரமா. அனாமிகா கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு ஸ்வெட்லர் மப்ளர் போட்டுட்டு வெளியில வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறமா அவனையும் அஞ்சலியும் கூட வெளியில வந்தாங்க. ஐயா, என்ன அத்த இதெல்லாம்? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பனிக்காலத்துல 9 மணி வரைக்கும் என்னை எழுப்பவே மாட்டாங்க. இங்க என்னடானா 6 மணிக்கே டியூட்டி ஆரம்பிக்குது. என் பியூட்டி எல்லாம் இந்த பனியில பாழா போகுது. ஆமா அத்த, ஏற்கனவே என் ஸ்கின் ட்ரை ஸ்கின். இதுல இந்த பனி வேற பட்டுச்சுன்னா சுத்தமா வறண்டு போயிடும். இப்ப நான் வெளியில போய் சாணிய தொட்டு வாச தெளிச்சா அவ்வளவுதான். நம்ம ஆன்லைன்ல ஸ்டிக்கர் கோலம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அத்த. ஆர்டர் பண்ணவா? வாய மூடுங்க. ஸ்டிக்கர் கோலமா ஸ்டிக்கர் கோலம்? லக்ஷ்மி தேவி நடந்து உள்ள வரணும்னா சாணில வாச தெளிச்சு மா கோலம் போடணும். அவனி, நீ மூடிக்கிட்டு இரு. அஞ்சலி, நீ போய் மாட்டு சாணியை எடுத்துக்கிட்டு வா. அனாமிகா, நீ போய் தண்ணி தெளி. சாணியா? இந்த பனிலையா? கதகதப்பா இருந்தாலும் நாத்தடிக்குமே.
வேலை செய்யும்போது வாசனை பார்க்க கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க. மாமியாரோட பேச்சு தாங்க முடியாம 3 மருமகள்களும் வெளியே வந்தாங்க. வெளியில பனி புகையா இருந்துச்சு. அனாமிகா கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து, ஐயோ இது தண்ணி இல்ல, ஐஸ் தண்ணி. இந்த தண்ணியில மட்டும் கைய விட்டோம்னா விரல் போயிடுங்க. அக்கா என்னால முடியாது, நான் தண்ணி தெளிக்க மாட்டேன், நீயே தெளிக்கிறியா ப்ளீஸ்? நான் உள்ள போய் ஹீட்டர் ஆன் பண்றேன். இல்ல அவனே, அத்தை பார்த்தா சும்மா விட மாட்டாங்க. அஞ்சலி, நீ போய் அந்த கோலமாவு டப்பா எடுத்துட்டு வா. என் கையெல்லாம் உதறுது. கோலப்பொடி எடுக்கும்போது கீழே போட்டு உடைச்சிட்டேன்னா. 3 மருமகள்களும் கஷ்டப்பட்டு வாசலை பெருக்கி தண்ணிய தெளிச்சு கோலத்தையும் போட்டாங்க. வீட்டு ஹால்ல பிரசாத் உட்கார்ந்துகிட்டு கோபமா இருந்தாரு. ஏண்டி சாரதா, என்ன காஃபி இன்னும் வரல? தொண்டை காஞ்சு போகுது. சுட சுட இஞ்சிய போட்டு காஃபி எடுத்துட்டு வா. மருமகள்ங்க வந்துட்டு இருக்காங்கங்க, வாசல் வேலை முடிஞ்சது. 3 மருமகள்களும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. நேரா ஹீட்டருக்கு போனாங்க. என்னம்மா இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ இமயமலைக்கு போயிட்டு வந்த மாதிரி. மாமா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்து பாருங்க. உடம்பு நடுங்கலன்னா என்ன கேளுங்க. எங்க காலத்துல இதை விட அதிகமான பனி இருந்தது. அதுலயே காலையில எழுந்திருச்சு போய் விறக வெட்டி பச்சை தண்ணியில குளிப்போம். சரி, ஹீட்டர் ஆன் பண்ணிட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேன் மாமா, இருங்க போய் ஆன் பண்றேன் அப்படின்னு அவனி வேகமா போய் ஸ்விட்ச போட்டா. ஆனா கீசர் ஆன் ஆகல, லைட் எரியவும் இல்ல. அட என்னது இது, லைட் எரியல? என்ன ஆச்சு அவனி? கரண்ட் இருக்குக்கா, ஆனா கீசர் ஆன் ஆகல. என்ன ஆச்சு? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. வெந்நீர் ரெடியா இருக்கா? வெந்நீர்ல குளிச்சா எனக்கு ஜுரம் வந்துரும். எனக்கு கூட அண்ணா, இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போகணும். அவனி, தண்ணி ரெடியா? என்னவோங்க, கீசர் வேலை செய்ய மாட்டேங்குது, சுடு தண்ணி வரல. என்னது? ஐயோ கடவுளே, இந்த குளிர்காலத்துல தான் அப்படி நடக்கணுமா? இப்ப மெக்கானிக் எங்க கிடைப்பான்? மெக்கானிக் இல்ல, பிளம்பரு, எலக்ட்ரீஷியன். அவன் வர சாயந்தரம் ஆகும். சுடு தண்ணி இல்லைன்னா நான் குளிக்கவே மாட்டேன். நான் கூட குளிக்க மாட்டேன்பா, பாடி ஸ்ப்ரே போட்டுட்டு போக போறேன். சீ அருண், குளிக்காம போனீங்கன்னா ஆபீஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்க. யாரும் குளிக்காம போக கூடாது. தோட்டத்துல விறகு இருக்குல்ல, பெரிய அண்டா இருக்கு, அதுல தண்ணிய ஊத்தி கொதிக்க விடுங்க. விறகு அடுப்புலையா? அத்தை, அது ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து வர புகை என் கண்ணுல அடிச்சிடும். அத்தை, வெளியில ரொம்ப பனி பெய்யுது, விறகெல்லாம் நனைஞ்சு போயிருக்குமே, இப்ப எப்படி அதை எரிய வைக்கிறது? முயற்சி பண்ணா எரியும். உங்க புருஷங்களுக்கும் மாமனாருக்கும் சுடு தண்ணி தேவையாம், போய் எரிய வைங்க போங்க. கீசர் கெட்டு போனதால கஷ்டம் டபுள் ஆச்சு. 3 பேரும் தோட்டத்துக்கு போனாங்க. அங்க பழைய அடுப்பும் விறகும் இருந்தது. அங்க இருந்த விறகுகள் பனிக்கு நனைஞ்சிருந்தது. அவனே, நீ பேப்பர்ஸ் எடுத்துட்டு வா. அஞ்சலி, மண்ணெண்ணெய் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வா. அக்கா, இன்னைக்கு நரகம்தான். இந்த புகைக்கு இரும்பலே வந்துரும் பாரு. இது பத்த கூட மாட்டேங்குது. வத்தி குச்சியெல்லாம் தீந்துருச்சு, பத்த மட்டும் மாட்டேங்குது. அனாமிகா கஷ்டப்பட்டு அதை எரிய வச்சா. ஆனா நெருப்பை விட புகை தான் அதிகமா இருந்தது. அந்த புகை வீடு முழுக்க வந்துச்சு. என்ன சாரதா, என்னது இதெல்லாம்? எங்கேயாவது வீடு எரியுதா? இல்லங்க, பசங்க தண்ணி சுட வைக்கிறாங்க. நனைஞ்ச விறகுல அதான் புகை வருது, பொறுத்துக்கோங்க. அனாமிகா, எவ்ளோ நேரம்? கண்ணெல்லாம் எரியுதுங்க. இதோ வந்துட்டு இருக்கோம் ரமேஷ். தண்ணி சூடாயிடுச்சு, இன்னொரு 10 நிமிஷத்துல கொதிக்கும். அந்த புகையில 3 மருமகள்களும் யுத்தம் பண்ணி சுடு தண்ணிய ஒரு வழியா போட்டுட்டாங்க. ஆண்கள் நல்லா சுடு தண்ணியில குளிச்சுட்டு கிளம்புனாங்க. ஆனா மருமகள்களோட நிலைமை தான் பாவமா இருந்தது. அவங்க துணி எல்லாம் புகை வாசனை, முகம் எல்லாம் கறி. அனாமிகா சமைக்கிறதுக்கு ரெடியானா. சிங்க் ஃபுல்லா பாத்திரங்கள் இருந்துச்சு. ராத்திரி சாப்பிட்டு போட்ட பாத்திரங்கள், காலையில குடிச்ச காஃபி கப்ஸ். இந்த பாத்திரத்தை தேய்க்கிறது பெரும் வேலை. தண்ணிய தொட்டாலே குளிர் வந்துருது. அக்கா, இன்னைக்கு டிஃபனை வெளியில இருந்து வாங்கிக்கலாமே ப்ளீஸ். இந்த பாத்திரத்தை தேய்க்க முடியாது, சமைக்கவும் முடியாது. ஆமாங்கா, என் கைய பாரு எப்படி செவந்து போச்சு. மறுபடியும் தண்ணியில கைய வச்சா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும். வெளியில இருந்து வாங்கணுமா? உங்க மாமா ஒத்துக்க மாட்டாரு. அவருக்கு சுட சுட உப்புமா வேணும், அதுவும் முந்திரி பருப்பு போட்டு வேணும். உப்புமா தானா? உப்புமா செய்யறது ஈஸியான வேலையா இருந்தாலும் பாத்திரத்தை தேய்க்கணுமே. கழுவிட்டு பண்ணுங்க, நான் வந்து கழுவவா? இன்னைக்கு அவனி நீ தான் கழுவணும். அஞ்சலி, காய்கறி கட் பண்ணு. அனாமிகா, சமைக்க ஆரம்பி. நானா? ஐயோ அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் என்ன விடுங்க, நாளைக்கு தேய்க்கிறேன். இன்னைக்கு என் கையில மெஹந்தி விடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ, மெஹந்தி விட்டா குளிராதா? குளிர்காலத்துல மெஹந்தியா? பதில் பேசாம போய் வேலைய ஆரம்பிங்க. அவனி முகத்தை சிடுசிடுன்னு வச்சுட்டு சிங்குக்கு போனா. டேப்பை திறந்தா தண்ணி பலார்னு அடிச்சுது. அந்த தண்ணி சில்லுன்னு இருந்தது, அதெல்லாம் ஐஸா மாறி இருந்தது. அந்த தண்ணி மேல பட்ட உடனே அவனி கத்த ஆரம்பிச்சுட்டா. அம்மா, ஷாக் அடிச்சிருச்சு. என்னாச்சு அவனி? தண்ணிக்கா, தண்ணி முள்ளு குத்துற மாதிரி இருக்கு.
என்னால முடியாதுக்கா. எனக்கும் அதேதான் நிலைமை. இந்த கேரட்டையும் பீன்ஸையும் ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்துக்கிட்டு வந்தனா கத்திய விட இதுக்கு ஷார்ப்பா இருக்குங்க. கட் பண்ணவே முடியல. வேற வழி இல்லையேடி. என் நிலைமைய பாருங்க. அடுப்பு எரியுது, ஆனா அந்த சூடு பத்தல. வெங்காயம் கட் பண்ணா கண்ணுல தண்ணி, குளிருக்க மூக்குல தண்ணி, எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல. அதுக்குள்ள ரமேஷ், சுரேஷ், அருண் டைனிங் டேபிளுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகா, பசிக்குது. எவ்வளோ நேரம்? சட்னி கெட்டியா செய்யுங்க. அண்ணி, எனக்கு உப்புமா வேண்டாம், தோசை தான் வேணும். நான் என்னைக்கு உப்புமா சாப்பிட்ருக்கேன்? அண்ணி, எனக்கு இட்லி தான் வேணும், இட்லி செய்யுங்க. சட்னி வேண்டாம், எனக்கு சாம்பார் தான் வேணும், சூடா வேணும் அண்ணி. கிச்சன்ல இருந்த மருமகள்களுக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி கோபமா கரண்டிய கீழே போட்டுட்டு, பாத்தியாக்கா, இங்க நம்ம செத்து பொழைச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனுக்கு தோசையா, ஒருத்தனுக்கு இட்லியா, ஒருத்தனுக்கு சட்னி, அதுவும் கெட்டியா வேணுமாமா. ஹோட்டலா இது ஆர்டர் போடுறாங்க, அதுவும் சுட சுட வேணுமாமா. அனாமிகா கோபமா வெளியில வந்து, எங்க பாருங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே டிஃபன் தான், உப்மா. இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்ல எழுந்திருச்சு போங்க. சமயத்துக்கு கேஸ் அடுப்பு கூட கொஞ்சமா தான் எரிஞ்சிட்டு இருக்கு. தோசையெல்லாம் செய்யணும்னா 1 மணி நேரம் ஆகும். என்ன நீ கோவப்படுறீங்க? சின்ன ஆசை தானே கேட்டோம். சின்ன ஆசைதான் பா ரமேஷ். ஆனா கிச்சன் நிலைமை உனக்கு தெரியுமா? தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு, காய்கறி கத்தி மாதிரி இருக்கு. நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க. ஏம்மா அனாமிகா, எதுக்கு இவ்ளோ கோபம்? சரி விடுங்க, இன்னைக்கு உப்புமா சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு எனக்கு மத்தியானத்துக்கு மட்டும் நல்லா காரமா பச்சை மிளகா போட்டு சாம்பார் செய்யு. பனிக்கு அதுதான் உரப்பா நமக்கு தேவை. ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்களும்? மருமக கஷ்டப்படுறாளேன்னு இறக்கம் இல்லாம மெனு சொல்லிட்டு இருக்கீங்க. பசிக்குது சாரதா. பனிக்கும் பசிக்கும் லிங்க் இருக்கு. வயித்துல எதை போட்டா பனி குறையும்னு தெரியும். அனாமிகா இவ்ளோ கடினமா சொன்னதுனால ஆம்பளைங்க எல்லாரும் வாயை மூடிட்டு போயிட்டாங்க. அவங்க போய் ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்க. ஆனா அசல் கஷ்டம் இனிமேதான் ஆரம்பம். மத்தியானம் ஆகும்போது துணியை துவைக்கணும். வாஷிங் மிஷின் இருந்தாலும் அதுல தகராறு இருக்கு. வோல்டேஜ் சரியா வரல. தோட்டத்துல 3 மருமகள்களும் உட்கார்ந்துகிட்டு துவைக்கிற துணிய முறைச்சிட்டு இருந்தாங்க. சாரதாவும் அவங்களுக்கு உதவி செய்ய வந்தாங்க. இன்னைக்கு கரண்ட்டுக்காரன் கூட நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான். மெஷின் ஓடல, கையில தான் துவைக்கணும். அத்த, கையால துவைக்க முடியாது, நகம்லாம் வீணா போயிடும். பட்டு புடவையெல்லாம் விட்டுட்டு தினம் போடுற துணியை மட்டும் துவைங்க. அவனே பக்கெட்ல துணிய போட்டுட்டு, ஐயோ இடுப்பெல்லாம் வலிக்குது அத்த, இந்த குளிர்காலத்துல துணிய துவைச்சு காய போடுறதுன்னா கஷ்டம். எனக்கு இப்பவே ஜுரம் வரும் போல இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. காலையில இருந்து குளிர் தண்ணிலேயே இருக்குமே. சாரதா அனாமிகாவோட நெத்தில கைய வச்சு பார்த்தாங்க. ஆமாம்மா, ஜுரம் அடிக்கிற மாதிரிதான் இருக்கு. பாவம், நீ தான் அதிகமான வேலை செஞ்ச. போய் கொஞ்ச நேரம் படு, மீதி வேலைய நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் அத்த, இந்த வயசுல நீங்க தண்ணில கைய வச்சீங்கன்னா குளிருக்கு என்ன ஆகுறது? அக்கா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானும் அவனையும் பண்ணிக்கிறோம். எப்படியோ காலையில எங்களுக்காக எழுந்திருச்சு புகையில கடந்து வாடின. ஆமாக்கா, நீ போக்கா, கஷ்டம் இருந்தாலும் தப்பிக்க முடியாதே. அனாமிகா ஜுரத்துல வீட்டுக்குள்ளார போனா. அவனையும் அஞ்சலியும் கஷ்டப்பட்டு துணியெல்லாம் துவைச்சு போட்டாங்க. சாயந்தரம் ஆனதும் 3 மருமகள்களும் ரொம்ப களைச்சிட்டாங்க. அனாமிகா கட்டிலே இருந்தா. அவனே அஞ்சலி கூட போய் படுத்துட்டாங்க. சாயந்தரம் 6 மணி ஆனதும் இருட்டிடுச்சு. ஆண்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீடே நிசப்தமா இருந்தது. டிவி ஆஃப்ல இருந்தது. கிச்சன்லாம் ரொம்ப சுத்தமா இருந்தது. என்ன சாரதா, வீடே நிசப்தமா சுடுகாடு மாதிரி இருக்கு. மருமகள்கள் எங்க? காஃபி கிடைக்காதா? அனாமிகா, அனாமிகா. அப்போ சாரதா ஒரு கிண்ணத்துல கசாயம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க மூஞ்சு சிடுசிடுன்னு இருந்தது. கத்தாதீங்க, அனாமிகாக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. அவனையும் அஞ்சலியும் கூட இரும்புறாங்க. யாராலேயே எந்திரிக்க முடியல. ஜுரமா? காலையில நல்லா தானே இருந்தா? காலையில நல்லாதான் இருந்தா. நீங்க தான் போட்டீங்களே வரிசையா ஆர்டரு. உங்களுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா சில்லுன்னு தண்ணில பாத்திரம் தேய்ச்சா, சமையல் எல்லாம் பண்ணி போட்டா. பாவம், அதுல அவளுக்கு ஜுரமே வந்துருச்சு. ஐயோ, கீசர் பாழானதுனால இவ்ளோ நடந்துருச்சா? நாங்க தான் அதை கவனிச்சிருந்துருக்கணும். அஞ்சலிக்கு கூட உடம்பு சரியில்லையா? நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். ஐயோ, என் மருமகள்கள் 10 ஊருக்கு கேக்குற மாதிரி கத்துவாங்க. இப்போ உடம்பு சரியில்லாததால வீடே நிசப்தமா இருக்கே. காஃபி டிஃபன் எதுவும் கேட்காதீங்க, பாவம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரமேஷ் கிச்சனுக்குள்ள போனான். அனாமிகா போர்வையை போத்திட்டு படுத்துக்கிட்டு இருந்தா. சாரி அனாமிகா, காலையில உன்னோட கஷ்டம் தெரியாம நான் பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டேன். கீசரையும் ரிப்பேர் பண்ணாம போயிட்டேன். பரவாயில்லங்க, குளிர்காலம்ல. எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம்தான். யார் பண்றது? நீ ஆனந்தமா இரு, அதை பத்திலாம் யோசிக்கவே யோசிக்காத. நாளைக்கு நாங்க 3 பேரும் சீக்கிரமாவே எந்திரிக்கிறோம்.
மறுநாள் காலையில மறுபடியும் அதே பனி, அதே புகை. ஆனா இந்த தடவை கிச்சன்ல காட்சி வேறையா இருந்தது. ரமேஷ் காய்கறி கட் பண்ணான், சுரேஷ் பாத்திரம் தேய்ச்சான், அருண் வீட்டெல்லாம் பெருக்கிக்கிட்டு இருந்தான், பிரசாத் அடுப்பு கிட்ட உட்காந்துக்கிட்டு பால் போட்டுட்டு இருந்தாரு. அனாமிகா ஹாலுக்கு பொறுமையா நடந்து வந்தா. என்னங்க, நீங்க என்ன பண்றீங்க? எழுந்திருச்சு அனாமிகா, உன் ஜுரம் குறைஞ்சுதா? நீ போய் உட்காந்துக்கோ. இன்னைக்கு சமையல் பொறுப்பு எங்களுது. என்ன சுரேஷ், பாத்திரம் தேய்க்கிறீங்க? அட கடவுளே, நான் காண்றது கனவா? கனவில்ல அவனி, இந்த தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு இப்பதான் புரியுது. அதான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போதே கிளவுஸ் வாங்கிட்டு வந்தேன். நீ இனிமே அதை போட்டுக்கிட்டே பாத்திரந்தே. என்னங்க, வீடு பெருக்குறீங்களா? ஆமா, இடுப்பு வலினா என்னன்னு இப்பதான் புரியுது. வாங்கம்மா மருமகள்களே, சுட சுட காஃபி எடுத்துக்கோங்க. யூடியூப் பார்த்து கேப்பச்சினோ செஞ்சிருக்கேன். பாத்தீங்களா, உங்க கஷ்டம் உங்க புருஷங்களை மாத்திருக்கு. குளிர்காலத்துல மனுஷங்க நெருங்கி வருவாங்க. நம்ம வீட்ல அதான் நடந்திருக்கு. மாமா, நீங்களா காஃபி பண்ணீங்க? நல்லா இருக்கு மாமா பாக்க. ஆனா உங்க ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. பரவாயில்ல, வேலைய பகிர்ந்து செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிரும். இனிமே பனிக்காலம் முடியற வரைக்கும் காலையில வேலைய நாங்க பாக்குறோம். கீசரை இன்னைக்கே ரிப்பேர் பண்ணிடுறோம். தேங்க்யூ சுரேஷ், என்னோட பாத்திரம் தேய்க்கிற வேலைய நீங்க பார்த்ததுக்கு. ஏனுங்க, நீங்க தொடப்பத்தை புடிச்ச ஸ்டைல் இருக்கே அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சிரிச்சாங்க. சரி சரி, சென்டிமெண்ட் டயலாக் போதும். அந்த உப்புமாவை சீக்கிரம் செஞ்சா நான் சாப்பிட்டு கிளம்புவேன். பசிக்குது. நீங்க மாற மாட்டீங்க. வாங்க எல்லாரும் போய் செய்வோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உப்புமா செஞ்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.